ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல் ஏஏ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னுடைய சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் ஒரு லைக் போட்டுக்கோங்க. சுந்தரவழி கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க. அவங்க எதுக்காக கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க அப்படின்னா, இந்த கிராமத்தில் நடக்கக்கூடிய சூர்யா பண்ணக்கூடிய விஷயங்களை வச்சு எல்லா டைம் டு டைம் லைவ் அப்டேட் மாதிரி யாருன்னா சுதாகருக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. அதாவது சூர்யா வந்து நந்தினிக்கு, நந்தினி அப்பாவுக்கும் அந்த குடும்பத்துக்காக விரிவாக உடைக்கிறது, இந்த குடும்பத்துக்கான கஷ்டப்படுற அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த சுதாகர் போட்டு கொடுத்துட்றாங்க. அப்படி போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து சுந்தரவலிக்கு இன்னும் கோபத்தை அதிகமாக்குது. அதாவது ஒரு பக்கம் சூர்யா மேலே அவங்களுக்கு கோபம் இருந்தாலும் தன்னோட மகன் அப்படிங்கிற நினைப்பில் அவங்களுக்கு வந்து சூர்யா மேலே ஒரு பாசம் இருக்கு. அப்போ தன்னோட மகன் வந்து இவ்வளவு வசதியா பிறந்துட்டு, இப்படி ஏன் கஷ்டப்படுறான்? ஒரு முட்டாள்தனமெல்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. அந்த ஒரு வருத்தம், ஆதங்கத்துல சூர்யா, நந்தினி மேல அதிகமான கோவத்த கொண்டு வராங்க சுந்தரவல்லி. இப்போ இதுல அருணாச்சலம் தான் அழகா பேசுறாரு. என்ன அப்படின்னா, நல்ல விஷயம் தானே சூர்யா பண்ணிட்டு இருக்கான். எதுவா இருந்தாலும் நேர்மையா தான் சூர்யா இருக்கான். அப்ப இதுல எதுக்கு உனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம்? அப்பா நந்தினி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நந்தினி எதுவுமே பண்ணல. அப்பா சூர்யா வ வழுக்கக்கூடிய அவரா தான் விரும்பி சில விஷயங்கள செய்வான். அப்படிங்கிற மாதிரி அவர் அருணாச்சலம் வந்து சொல்றாரு. அப்போ அந்த இடத்துல அவங்களோட சுந்தரவலியோட கோபம் என்ன இருக்கும்? நீங்களும் அவளும் எப்பவும் முட்டு குடுத்துக்கிட்டே தான் இருப்பீங்க. அப்படிங்கின்ற ஒரு கோபம் அருணாச்சலம் மேல இருக்கத்தான் செய்யுது. அப்ப இவங்க எல்லாரும் இப்போ க்கான பட் இவ்வளோ இவ்வளோ கஷ்டப்பட்றா போறாங்க. முதல்ல வந்து யார் அருணாச்சலம் நான் போறேன் அப்படின்னாரு. ஆனா பின்னாடி சுந்தரவலியும் போய் தான் ஆவாங்க. அப்ப அங்க போய் பார்க்கும்போது, அவங்களுக்கு சில அதிர்ச்சியான விஷயங்கள பார்ப்பாங்க. என்ன அப்படின்னா, அந்த காவடி எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. ஒருவேளை இந்த மாதங்கி கூட போனாங்கன்னா, இன்னும் சுவாரஸ்யமா தான் இருக்கும். ஏன்னா, மாதங்கி வந்து இந்த கூட்டத்துக்குள்ள மாஸ்க் போட்டுட்டு தான் போவாங்க. அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏற்கனவே கௌசிக்கும் மாஸ்க் போட்டுட்டு தான் அந்த கூட்டத்துக்குள்ள போய் புனிதாவ காலி பண்ற மாதிரி பிளான் பண்ணியிருப்பான். இப்போ அந்த இடத்துல வந்து மாதங்கியும் கூட்டத்துக்குள்ள ஒரு மாஸ்க் போட்டுட்டு அப்படி அங்க சுரேகா இருந்தாங்கன்னா, கண்டிப்பா மாதங்கிய பிடிச்சுருவாங்க. அப்படி அப்படின்னு ஏன்னா இந்த மாஸ்க் போட்டு தான் மாதங்கி வந்து சுரேகாவ அடிக்கிறது, சித்திரவதை பண்றது, இந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த கூட்டத்திலயும் அதே கண்டிப்பா சுரேகா கண்டுபிடிச்சுட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் சூர்யா மூலமா மாதங்கி மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. இதற்கிடையே மாதங்கி மட்டும் மாட்டுவாங்களா? இல்லையா? சூர்யா நந்தினிகிட்ட கண்டிப்பா யாருன்னா, அது கௌசிக் மாட்டுவாங்க. அப்ப அந்த இடத்துல புனிதா கண்டுபிடிச்சுறாங்க. இதுதான் மாமா கௌசிக் அப்படின்னு சொல்லி, அதன் பிறகு பிடிச்சுட்டாங்கன்னா 2 பேரும் சூர்யாவுக்கும் நந்தினியும் சேர்ந்து அவங்க கைய கால உடைச்சுருவாங்க அப்படின்ற மட்டும் இழுத்து கட்டிருவாங்க. அந்த இடத்துல வந்து யாருக்கு எஸ்கேப் ஆயிருவாங்க. சுதாகர், பரமேஸ்வரி அவங்க எல்லாம் எஸ்கேப் ஆயிருவாங்க. மாதங்கி எஸ்கேப் ஆயிருவாங்க. இப்போ அதுல மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போறது வெறும் கௌசிக்கா தான் இருக்கும் அப்படின்றது தெரிய வருது. எது எப்படியோ இருந்தாலும் இது கௌசிக்க பொறுத்தவரைக்கும் அவங்கள காட்டிக் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. அதாவது மாதங்கி இந்த பரமேஸ்வரி, சுதாகர் எல்லாம் காட்டிக் கொடுக்க மாட்டாரு. இது எல்லாமே நானா தான் வந்து புனித வாங்குறது வந்து அப்படின்ற மாதிரி சொல்லி தப்பிச்சுருவாரு. இல்ல ஜெயிலுக்கு போவாரு அப்படின்ற மாதிரி தெரியுது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல் ஏஏ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னுடைய சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா ஒரு லைக் போட்டுக்கோங்க. சுந்தரவழி கோபத்துல கொந்தளிக்கிறாங்க. அவங்க எதுக்காக கோபத்துல கொந்தளிக்கிறாங்க அப்படின்னா, இந்த கிராமத்துல நடக்கக்கூடிய சூர்யா பண்ணக்கூடிய விஷயங்கள வச்சு எல்லா டைம் டு டைம் லைவ் அப்டேட் மாதிரி யாருன்னா சுதாகருக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. அதாவது சூர்யா வந்து நந்தினிக்கு, நந்தினி அப்பாவுக்கும் அந்த குடும்பத்துக்காக விரிவா உடைக்கிறது, இந்த குடும்பத்துக்கான கஷ்டப்படுற அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த சுதாகர் போட்டு குடுத்துட்றாங்க. அப்படி போட்டு குடுத்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து சுந்தரவலிக்கு இன்னும் கோபத்த அதிகமாக்குது. அதாவது ஒரு பக்கம் சூர்யா மேல அவங்களுக்கு கோபம் இருந்தாலும் தன்னோட மகன் அப்படிங்கிற நினைப்புல அவங்களுக்கு வந்து சூர்யா மேல ஒரு பாசம் இருக்கு. அப்போ தன்னோட மகன் வந்து இவ்வளவு வசதியா பிறந்துட்டு, இப்படி ஏன் கஷ்டப்படுறான்? ஒரு முட்டாள்தனமெல்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. அந்த ஒரு வருத்தம், ஆதங்கத்துல சூர்யா, நந்தினி மேல அதிகமான கோபத்த கொண்டு வராங்க சுந்தரவல்லி. இப்போ இதுல அருணாச்சலம் தான் அழகா பேசுறாரு. என்ன அப்படின்னா, நல்ல விஷயம் தானே சூர்யா பண்ணிட்டு இருக்கான். எதுவா இருந்தாலும் நேர்மையா தான் சூர்யா இருக்கான். அப்ப இதுல எதுக்கு உனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம்? அப்பா நந்தினி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நந்தினி எதுவுமே பண்ணல. அப்பா சூர்யா வ வழுக்கக்கூடிய அவரா தான் விரும்பி சில விஷயங்கள செய்வான். அப்படிங்கிற மாதிரி அவர் அருணாச்சலம் வந்து சொல்றாரு. அப்போ அந்த இடத்துல அவங்களோட சுந்தரவலியோட கோபம் என்ன இருக்கும்? நீங்களும் அவளும் எப்பவும் முட்டு குடுத்துக்கிட்டே தான் இருப்பீங்க. அப்படிங்கின்ற ஒரு கோபம் அருணாச்சலம் மேல இருக்கத்தான் செய்யுது.
அப்ப இவங்க எல்லாரும் இப்போ இர் க்கான பட் இவ்ளோ இவ்ளோ கஷ்டப்பட்றா போறாங்க. முதல்ல வந்து யார் நினைச்சிரும் நான் போறேன் அப்டின்னாரு. ஆனா பின்னாடி சுந்தரவழியும் போய் தான் ஆவாங்க. அப்ப அங்க போய் பார்க்கும்போது அவங்களுக்கு சில அதிர்ச்சியான விஷயங்கள பார்ப்பாங்க. என்ன அப்டின்னா, அந்த காவடி எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. ஒருவேளை இந்த மாதங்கி கூட போனாங்கன்னா, இன்னும் சுவாரஸ்யமா தான் இருக்கும். ஏன்னா, மாதங்கி வந்து இந்த கூட்டத்துக்குள்ள மாஸ்க் போட்டுட்டு தான் போவாங்க அப்டின்ற மாதிரி தெரியுது. ஏற்கனவே கௌசிக்கும் மாஸ்க் போட்டுட்டு தான் அந்த கூட்டத்துக்குள்ள போய் புனிதாவ காலி பண்ற மாதிரி பிளான் பண்ணியிருப்பான். இப்போ அந்த இடத்துல வந்து மாதங்கியும் கூட்டத்துக்குள்ள ஒரு மாஸ்க் போட்டுட்டு அப்படி அங்க சுரேகா இருந்தாங்கன்னா, கண்டிப்பா மாதங்கிய பிடிச்சுருவாங்க. அப்படி அப்படின்னு ஏன்னா இந்த மாஸ்க் போட்டு தான் மாதங்கி வந்து சுரேகாவ அடிக்கிறது, சித்திரவதை பண்றது, இந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த கூட்டத்திலயும் அதே கண்டிப்பா சுரேகா கண்டுபிடிச்சுட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் சூர்யா மூலமா மாதங்கி மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. இதற்கிடையே மாதங்கி மட்டும் மாட்டுவாங்களா? இல்லையா? சூர்யா நந்தினிகிட்ட கண்டிப்பா யாருன்னா, அது கௌசிக் மாட்டுவாங்க. அப்ப அந்த இடத்துல புனிதா கண்டுபிடிச்சுறாங்க. இதுதான் மாமா கௌசிக் அப்படின்னு சொல்லி, அதன் பிறகு பிடிச்சுட்டாங்கன்னா 2 பேரும் சூர்யாவுக்கும் நந்தினியும் சேர்ந்து அவங்க கைய கால உடைச்சுருவாங்க அப்படின்றத மட்டும் இழுத்து கட்டிருவாங்க. அந்த இடத்துல வந்து யாருக்கு எஸ்கேப் ஆயிருவாங்க. சுதாகர், பரமேஸ்வரி அவங்க எல்லாம் எஸ்கேப் ஆயிருவாங்க. மாதங்கி எஸ்கேப் ஆயிருவாங்க. இப்போ அதுல மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போறது வெறும் கௌசிக்கா தான் இருக்கும் அப்படின்றது தெரிய வருது. எது எப்படியோ இருந்தாலும் இது கௌசிக்க பொறுத்தவரைக்கும் அவங்கள காட்டிக் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. அதாவது மாதங்கி இந்த பரமேஸ்வரி, சுதாகர் எல்லாம் காட்டிக் கொடுக்க மாட்டாரு. இது எல்லாமே நானா தான் வந்து புனித வாங்குறது வந்து அப்படின்ற மாதிரி சொல்லி தப்பிச்சுருவாரு. இல்ல ஜெயிலுக்கு போவாரு அப்படின்ற மாதிரி தெரியுது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.